வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதலாவது பொதுக்குழு பார்த்தீங்கன்னா, சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அதாவது உங்கள் தளபதி, நமது வருங்கால முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரா இருந்திருக்கு. இத்தனை நாள் அவர் மேல என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ, அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சிட்டாரு. என்ன விமர்சனம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுற அரசையும், மாநிலத்தில் ஆளுற அரசையும் பார்த்தீங்கன்னா அவர் கடுமையாக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அவங்களுடைய பேரை கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தெளிவாக அவர் மத்தியில் ஆடுறவங்கன்னா யாரு? மோடிஜி. மாநிலத்தில் ஆடுறவங்கன்னா யாருங்க? மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்னு தெளிவாக அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு எதிராக தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை வச்சு இன்னைக்கு வச்சாரு. அவருடைய விமர்சனங்கள் ஒன்று இப்போ நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோ அது சார்ந்துதான் இருந்துச்சே தவிர அவர் தேவையில்லாமல் எந்த ஒரு ஸ்பீச்சுமே அவர் கொடுக்கல. அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு தான் அவரோட ஸ்பீச்சாகவே இருந்துச்சு. உண்மையிலேயே தமிழக மக்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு தளபதி, ஒரு தலைவர் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. எப்படி எம்ஜிஆர் அவங்களுக்கு கிடைச்சாங்களோ அந்த காலத்தில் அதே மாதிரி இந்த காலத்தில் தளபதி விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்களின் சக்தியாக உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம மறக்கவே முடியாது. இனிமே தளபதி விஜய் அவர்கள் நம்ம ஃபாலோ பண்ணி அவருக்கு நம்மளுக்கு இந்த தடவையாச்சும் அவருக்கு நம்மளுடைய வாக்கை செலுத்தி ஒரு புதிய அரசியல் மாற்றத்துக்கு நம்ம ஒரு தூண்டுதலாக இருக்கணும். அது ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் தான் நம்புறாங்க. ஆனால் இளைஞர்கள் தான் வருங்கால இந்தியாவின் தூண்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இளைஞர்கள் தான் புதுசாக ஒருத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு நம்ம திருப்பி நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்காம புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னு ஒரு தடவை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்னா அந்த உலகத்துக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி மற்ற ஸ்டேட்லேயே புதுசாக வர சக்திகளுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு இந்த தடவை நம்முடைய தளபதி விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி அவருக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு புதிய தமிழகத்துக்கான வளர்ச்சி பாதையை நம்ம காட்டுவோம்னு நம்ம உறுதி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.